ஓகே ஃபைன். ஒரு விஷயம் பேசலாமா? இப்போ என்னென்ன சொல்கிறாங்க, யாரும் ஜாப்ஸ்லாம் போயிட்டுருக்கு, வந்து நிறைய ஜாப்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. பட் நோபடி இஸ் ஆஸ்கிங் ஒன் ரியல் கொஸ்டின். அப்படி என்னன்னா, இஃப் பீப்புள் டோன்ட் ஹவ் ஜாப்ஸ், இப்போ நாளைக்கு இன்கேஸ் எனக்கு வேலை போயிடுச்சு, எனக்கு வேலை இல்லைன்னா நான் என்ன வாங்குவேன்? என்னால் எப்படி வாங்க முடியும்? ஸோ ஹூ வில் பை? அதுதான் இப்போ கொஸ்டினாக இருக்குது. சீரியஸாக யோசிச்சு பாருங்க. இன்கேஸ் வந்து எல்லாருக்கும் இப்போ ஜாப் வந்து போயிட்டுருக்கு, அப்படியே இன்கேஸ் நிறைய லே ஆஃப்ஸ் ஆகுது, இந்த மாதிரி கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ் இருக்கவங்க என்ன பண்ணால், இப்போ ஆஸ் அ பிஸ்னஸாக வந்து நான் வந்து இப்போ இன்கேஸ் வந்து நான் ஒரு போய் பொருள் வாங்குறேன், ஒரு வீடு வாங்குறேன், இல்லை இன்கேஸ் வாங்கினா என்னால் வாங்க முடியாது, என்கிட்ட காசு இருக்காது. அப்போ ஆப்வியஸ்லி அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் வந்து ஒரு கஸ்டமர் லூஸ் ஆகுறாங்க, அவங்களால ஒரு ரா மெட்டீரியல் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே ஒரு சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ என்ன நடக்குதுன்னா, எக்கனாமிக் சேஞ்ச் நிறைய இதால் நடக்குது. ஸோ இட்ஸ் நாட் ஸ்மால், லைக் இது வந்து ஒரு பெரிய சிஸ்டமே பிரேக் ஆக போகுது. இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக பேச போகிறேன். இப்போ நாள் வந்து ஏஐ வருது, ஏஐ ரீப்ளேஸ் ஆகுது, ஏஐ லே ஆஃப்ஸ் நடக்குதுன்றாங்க. பட் இதுக்கப்புறம் நடக்கிற ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அவருக்கு வேலை போனதுனால அவர் சில வாங்க வேண்டிய ஒரு பெரிய பொருளோ இதோ ஒன்று ஸ்டாப் பண்ணிட்டார். அப்போது ஆஸ் அ கஸ்டமராக அந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து லூஸ் பண்ணிடுச்சு. ஒரு கஸ்டமர் போயிட்டாங்க. அண்ட் அவர் வந்து எக்கனாமியாக சில விஷயம் பண்ண வேண்டியது, அவர் எக்கனாமிக் லாஸ் ஆகிடுச்சு. அண்ட் அந்த கம்பெனிக்கும் அது மாதிரி ஒரு எக்கனாமி டவுன்ஃபால் ஆகிற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு கஸ்டமர் லூஸ் நான் பேசுகிறேன். ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம் இன்றைக்கி. இன்கேஸ் நீங்கள் சேனல் புதுசாக வந்திருக்கீங்க, இந்த மாதிரி பேசுகிறத பற்றி நல்லா இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டூ சப்ஸ்கிரைப். நிறைய இந்த மாதிரி கார்பரேட் ரிலேட்டட், லைஃப் ரிலேட்டட், இப்போ நடக்கிற சிச்சுவேஷன்ஸ் பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கிவ் லைக், கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக. ஏன்னா அதுதான் எனக்கு நிறைய விஷயத்தில் மோட்டிவேட் பண்ணி நிறைய வீடியோ போட வைக்குது. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இப்போ வந்து ஏஐ ஃபியருங்கிறதோட, இப்போ வந்து அந்த ஜாப் போயிடுச்சுங்கிறதோட, ஜாப் போனதுக்கப்புறம் என்ன நடக்கும், அதுதான் இப்போ ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இன்கேஸ் இப்போ நான் ஒரு பர்சனாக இருக்கேன்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, வெறும் ஒரு ஜாப்ங்கிறது ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜாப்னால ஒரு இன்கம். இப்போ இன்கம் வருதுன்னா, இப்போ எனக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் வருதுன்னா, அந்த அமௌண்ட் வச்சு நான் சில விஷயம் வாங்கிடுவேன். ஒரு காரோ, ஒரு வீடோ, இல்லை ஒரு சர்டிஃபிகேட் பொருளோ, இல்லை வெளியே ட்ராவலோ எல்லாமே இருக்கும். சப்போஸ் என்னோட இன்கம் ஸ்டாப் ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி என்னோட மற்ற விஷயமும் ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். நான் செலவு பண்ண யோசிப்பேங்கிறதோட எனக்கு முதல்ல காசு இருக்குமான்னு ஒரு பெரிய பெரிய பிரச்சனை வரும். ஸோ அந்த ஒரு கேள்வியை வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ நோ இன்கம் நோ ஸ்பெண்டிங் ஆகிடும். அந்த மாதிரி நோ ஸ்பெண்டிங் நோ பிஸ்னஸ். பிஸ்னஸ் யாருக்குன்னா, இப்போ நான் வந்து ஒரு ட்ராவல் போகிறேன்னு அப்படின்னா, ஒரு ட்ராவல் ஏஜென்சி, அவனுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு கஸ்டமர் வராமல் இருப்பாங்க. இல்லை நான் ஒரு வீடு வாங்குறேன்னா அந்த ரியல் எஸ்டேட் ஓனர், அவங்களுக்கு வந்து என்னோட கஸ்டமர் லூஸ் ஆகிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல இம்பாக்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு பர்சன்டேஜ். இன்கேஸ் நிறைய பேர் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது, ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் லேயர்ஸ் நடக்குதுன்னா ஆப்வியஸ்லி எக்கனாமிக் ஷிஃப்ட்டே நடக்குது. ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் வராமல் இருக்காங்க. இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா நிறைய ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி செக்டரில் இருக்கவங்க நிறைய பேர் வாங்குறாங்க, நிறைய இஎம்ஐ போட்டு வாங்கிடுறாங்க. கார் வாங்குறது யாருன்னா நம்ம ஐடி செக்டர். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆகும். ஸோ இதை நம்ம சிம்பிளாக பிரேக் பண்ணலாம். அப்போ பிரேக்கிங் இன் சென்ஸ் எப்படின்னா, பீப்பிள் ஒர்க்னா தே ஏர்ன் மணி, இஃப் தே ஏர்ன் மணி தே ஸ்பெண்ட் மணி. அண்ட் கம்பெனிஸுமே அதே மாதிரி தான். கம்பெனிஸ் எப்படி பண்ணால் இஃப் தே கிரியேட் மோர் ஜாப்ஸ், இப்போ நிறைய ஜாப்ஸ் கிரியேட் பண்ணால் நிறைய வந்து உள்ளே வருவாங்க, நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், நிறைய இன்கம் இன்னும் ஏர்ன் பண்ணுவாங்க. பட் இந்த சைக்கிள் வந்து கண்டினியூ ஆகணும். இப்போ இதுதான் சிஸ்டம், இப்படி தான் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுங்க. இது வந்து இப்போ வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. எப்படி ஆகிட்டு இருக்குன்னா, ஏஐ வந்து ஸ்லோவாக ஜாப்ஸ்லாம் ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆகும்? ரோல் எலிமினேஷன், டெர்மினேஷன், நீங்கள் வேல்யூ விட்டு போயிடுவீங்க, லே ஆஃப் ஆகும். ஸோ இப்போ இது சடனாக பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து பிரேக் ஆரம்பிச்சிடும். இந்த இன்கம் வந்தால் தானே நான் வந்து ரெவன்யூ கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவே வந்து இங்கே பிரேக் ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு பெரிய த்ரெட் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து இந்த ஒரு சேஞ்ச் ஆஃப் எக்கனாமிக் ஷிஃப்ட் தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் அதான் சொன்ன மாதிரி, நான் ஒரு பொருள் வாங்குறது அந்த இம்பாக்ட் கிரியேட் ஆகும். ஸோ ஒன்ஸ் தட் பிரேக்ஸ் எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் ஸ்லோ டவுன். இந்த ஸ்லோ டவுனுங்கிற விஷயம் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஸோ இப்போ என்ன ஒரு பெரிய பேரடாக்ஸ் அப்படின்னா, என்ன நடந்துட்டு இருக்கு, அது எப்படி மாறும், இது வந்து என்னோட ஓன் கணிப்பு ஒப்பீனியன் தான். இது வந்து எப்படி வேணால் வேரி ஆகலாம், இல்லை நடந்துட்டு இருக்கான்னு சொல்ல முடியாது. இப்போ கம்பெனிஸ்லாம் எப்படி ஸ்மார்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏஐ யூஸ் பண்ணிட்டா நம்ம வந்து காஸ்ட் கட் பண்ணிடலாம். ஒரு எம்ப்ளாயி மேலே செலவு பண்ணுற எத்தனை லேக்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நம்ம ஏஐ மேலே இன்வெஸ்ட் பண்ணோம். ஸோ காஸ்ட் கட் பண்ணிடலாம், எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணிடலாம். 10 பேர் செஞ்ச வேலையை நான் ஒரே ஆளை வச்சு ஏஐ வச்சு பண்ணிடலான்னு திங்க் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஆஸ் அ பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல அது ஃபைன், ஓகே அவங்களுக்கு. பட் அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இது எப்படி நடக்குது அப்படின்னா, தேர் ஓன் கஸ்டமர்ஸை ரிமூவ் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் அந்த கம்பெனியில் வேலை செய்கிற வரைக்கும் நான் அந்த கம்பெனிக்கு எம்ப்ளாயி. ஓகே, இப்போ இந்த கம்பெனியோட நான் வெளியே போய்ட்டேன்னா நான் ஒரு கஸ்டமர். இந்த கம்பெனி பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ தான் நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆப்வியஸ்லி நான் என்கிட்ட அமௌண்ட் இல்லை, என்கிட்ட ரெவன்யூ இல்லை, இன்கம் இல்லைன்னா நான் வாங்க மாட்டேன். ஸோ தே ஆர் லூசிங் ஒன் கஸ்டமர். இது வந்து இந்த கம்பெனியில் நான் இன்னொரு இடத்துல வேலை செஞ்சாலும் சரி, இன்னொரு இடத்துல நான் வாங்கணும், எல்லாமே பண்ணால் அவங்களும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட பிஸ்னஸ் இம்பாக்ட் ஆகும். ஆப்வியஸ்லி கஸ்டமர்ஸ் வர கம்மியாகிடுவாங்க. ஸோ இதுதான் ஒரு 1000 பீப்புள் ஜாப் லூஸ் பண்ணால் ஆப்வியஸ்லி 1000 கஸ்டமர்ஸ் போன மாதிரி தான். ஏன்னா அந்த 1000 பீப்புளும் இன்னொரு இடத்துல ஒரு கஸ்டமர். இன்றைக்கி நான் இந்த 1000 பீப்புளும் ஒரு எம்ப்ளாயாக இருக்கலாம் ஒரு இடத்துல, பட் இன்னொரு இடத்துல அவங்க கஸ்டமர்ஸ் இல்லை. சிம்பிள் லாஜிக் அதானே. ஸோ அதுதான் மல்டிபை பண்ணி பார்த்தா இப்போ லேக்ஸ்லேருந்து மில்லியன்ஸ்லேருந்து எவ்வளோ நடந்துட்டுருக்கு.
இப்போ அந்த லே ஆஃப்ஸே நம்ம வந்து 2023 பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. ஸோ சடனாக பார்த்தா நிறைய எக்கனாமிக்கல் சேஞ்சே நடக்குது. அதுதான் சொல்கிறேன், இங்கே கஸ்டமர், அங்கே வந்து ஒரு பிஸ்னஸ், இங்கே எம்ப்ளாயி, அங்கே வந்து கஸ்டமர். ஸோ இந்த சேஞ்ச் வந்து ரொம்ப பெரிய டிஃபிகல்ட் கிரியேட் பண்ணுது. அண்ட் கம்பெனிஸும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல நான் ரீசெண்ட் நியூஸில் கூட பார்த்தேன், நிறைய வந்து கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுக்கு கம்மியாகிட்டு இருக்காங்க டியூ டு அதர் ஃபேக்டர்ஸ் அப்படி சொல்லிட்டு. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த எக்கனாமிக் சேஞ்ச் வந்து என்ன இம்பாக்ட் ஆகுதுன்னா, இன்றைக்கி மேபி தெரியாமல் இருக்கலாம், இன்றைக்கி ரொம்ப மினிமலாக இருக்குது. பட் ஸ்லோவாக இது ஒரு சேஞ்ச் எப்படி நடக்குன்னா, பெர்மனெண்ட்டாக ஜாப்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும். லைக் பர்மனெண்ட் ஜாப்ஸ் பற்றி சொல்கிறேன். லைக் கான்ட்ராக்டாக எடுத்துக்குவாங்க, இவ்வளோ டைம் வரைக்கும் இருந்தால் போதும், இது முடிச்சா போதும், அதை வச்சு அவங்க ஏஐ டெவலப் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் கிக் ஒர்க் லைக் அதிகமாகிடும். லைக் என்ன சொல்கிறது, நமக்கு அந்த கொஞ்சம் நேரம் மட்டும் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை லிமிட்டடாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி தான். அண்ட் நோ ஸ்டெபிலிட்டி. இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே போய்ட்டுருக்கு. இப்போ பிரச்சனை என்னென்னா, வேலைட்டு போனவங்க இருக்கிறவங்களே வந்து அன்சேஃபாக ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. இப்போ எனக்கு வந்து நான் இங்கே வேலையில் இருக்கேன், நாளைக்கே எனக்கு வேலை போகிற சுச்சுவேஷன் இருக்கோ இல்லை அந்த மாதிரி இருக்கா, நான் ஒரு வாங்கவே யோசிப்பேன்ல, ஐயோ இது இப்போ செலவு பண்ணணுமா, இந்த இடத்துல இது வாங்கணுமா, இது இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணால் நாளைக்கு வேலை போச்சுன்னா எப்படி இஎம்ஐ கட்டுவேன், இந்த தாட் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த ஃபியர் வந்து வேலை போனவங்களுக்கு மட்டும் இல்லை, வேலையில் இருக்கவங்களுக்கும் இந்த ஃபியர் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பெரிய பிரச்சனையாகிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ இதோட சொல்யூஷன் எஸ் ஆர் நோ அந்த மாதிரி எந்த ஒரு கேஸுமே கிடையாது. ஏன்னா இட்ஸ் நாட் ஒரு சிங்கிள் பர்சன் எடுக்கிற முடிவு கிடையாது. இட்ஸ் லைக் ஹோல் ஆர்கனைசேஷன், இல்லை ஒரு பெரிய கவர்னன்ஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த ஃபியூச்சர் சினாரியோ பற்றி நான் என்னோட ஓன் இமேஜின் அப்படி எப்படி இருக்குன்னா, ஸோ லைக் டஸ் மோஸ்ட் த ஒர்க், அதுதான் எல்லாம் பேசுகிறாங்க, இல்லை வேலை செஞ்சிடும் அப்படின்னாங்க. ஸோ கம்பெனிஸ் ப்ரொடியூஸ் எவ்ரி திங் ஃபாஸ்டர், ஸோ அதுவுமே நடக்கும். அண்ட் எல்லா இடத்துலையும் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், சர்வீசஸ் இருக்கும் அப்படின்றாங்க. பட் பீப்புள் யார் வாங்குவா? அதுதான் பிரச்சனை. அந்த சர்வீசஸோ ப்ராடக்ட்ஸோ பில்ட் பண்ணுறது வந்து யார் வாங்குவா? வாங்குறதுக்கே ஆள் இல்லைன்னா தென் வாட் இஸ் யூஸ் ஆஃப் கிரியேட்டிங் தோஸ் ப்ராடக்ட்ஸ்? ஸோ இன்கமே இருக்குது, இன்கம்க்கான ஒரு ஷார்ட்டேஜ் ஆகுது. இன்னொரு கேஸ் எப்படி இருக்குன்னா, இன்கம் ஜீரோ ஆகுதோட, நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் 1 lakh 2 lakh சேலரி வாங்கிட்டு இருக்கேன். சடனாக எனக்கு வேலை போயிடுச்சு, நான் இன்னொரு சின்ன கம்பெனிக்கு போயிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு 50,000-60,000 வந்தால், நான் 1 lakh 2 lakhs பண்ண எக்ஸ்பெண்டிச்சருக்கும் நான் 50,000-60,000 வாங்க சேலரி எக்ஸ்பெண்டிச்சர் டிஃபர் ஆகும்ல. ஸோ ஆப்வியஸ்லி என்னோட வாழ்க்கை தரமே கம்மியாகும், என்னோட லைஃப் ஸ்டைலை நான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சேஞ்ச் பண்ணால் நான் வாங்குகிற பொருளோ நான் பண்ணுற ஒரு விஷயமோ எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள், அந்த கேட்டகரி ஆஃப் பிஸ்னஸ் கைண்ட் ஆஃப் பண்ணுறவங்களுக்கு வந்து இம்பாக்ட் ஆகும். ஏன்னா அது வரைக்கும் நான் அந்த கேட்டகரியில் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கேன், இல்லை நான் அந்த ப்ரிவிலேஜ் கஸ்டமராக இருந்திருக்கேன், இனிமேல் நான் அந்த கஸ்டமராகவே இருக்க மாட்டேன். ஸோ இது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் கொண்டு வந்துடும். ஸோ லைக் அதாவது ரொம்ப கேட்கவே கொஞ்சம் க்ரேஸியாக இருக்கும். மேபி நான் பேசுறது வந்து கொஞ்சம் இதெல்லாம் நடக்குமா, இப்படிலாம் இருக்குமா நிறைய பேர் திங்க் பண்ணலாம். பட் நடக்குது. அதுக்கு தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது சில விஷயம்லாம். ஸோ இதுதான் இருக்குது. இதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன தெரியுமா? எஜுகேஷன். ஏன்னா இப்போது முன்னாடிலாம் சொன்னாங்க ஸ்டடி, கெட் ஜாப் அண்ட் செட்டில் அப்படின்வாங்க. பட் இப்போ இருக்க ஃபார்முலா எப்படி இருக்குது? அதுவாக நடக்குது. பிகாஸ் நோ ஒன் இஸ் லைக் ஜாபே இருக்குமா இல்லையான்னு தெரியல. இன்னொரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஜாப்ஸ்லாம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. நம்ம காலேஜில் போய் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் படி, இல்லை அந்த குரூப் படி எப்படி சொல்லுவோம். பட் அதெல்லாம் அது படித்தா அந்த வேலை இருக்குமா, வேலை கிடைக்குமா? ஏன்னா இப்போ நான் ரீசெண்ட் டைமில் பார்க்குறேன், ஃப்ரெஷர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கால்ஸே வர மாட்டேங்குது. என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்குற இந்த விஷயம் வந்து, ப்ரோ ஏதாவது ரெஃபர் பண்ணுங்க சொல்லுங்கள் அப்படின்னாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. லேர்ன் பண்ணுறாங்க, அடாப்ட் பண்ணுறாங்க, ரீலேர்ன் ரிப்பீட், இது மாதிரி தான் இருக்குது தவிர இது எப்படி இன்னும் கொண்டு போகுதுன்னு தெரியல. எஜுகேஷன் சிஸ்டமே சேஞ்ச் ஆகும். நான் இப்போ இன்கேஸ் அதான் சொன்னேன், நான் இன்கம் இல்லைனா நான் எப்படி பையனை வந்து பெரிய ஸ்கூலில் படிக்க வைப்பேன், அந்த ஸ்கூலுக்கான எஜுகேஷனுமே இம்பாக்ட் ஆகும். நான் அதெல்லாம் யோசிப்பேன், அந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கும். அண்ட் எஜுகேஷன் இது படித்தா இந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும்னு யாரும் அஷூரன்ஸ் கொடுக்க போகிறதில்ல. நோ ஒன் கேன் ரிட்டர்ன் அண்ட் கிவ். எந்த இடத்துலையும் அது கொடுக்க முடியாது. ஸோ அது பெரிய ஒரு டிஃபிகல்ட்டான பார்ட். ஸோ யார் சர்வை பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். சிஸ்டமே வந்து நிறைய மாற்றணும். பேசிக் இன்கம்லேருந்து ஒரு ஜாப் செக்யூரிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடினா ஐடி கவர்னன்ஸ் கொடுக்கணும். லைக் லே ஆஃப்னா அட்லீஸ்ட் லே ஆஃப்ங்கிறது முன்னாடி 6 months டவுன் லைன் சொல்லணும், இது மாதிரி நடக்க போகுது அப்படின்னா. அப்படி நடந்தால் சொன்னால் வச்சு பீப்பிள் ப்ரிப்பேர் ஆகிவாங்க. ஓகே நமக்கு நடக்க போகுது, நம்ம என்னென்ன பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி யார் சொல்கிறது? லே ஆஃப்னா ஆன் ஸ்பாட் டெர்மினேஷன் தான், அதுதான். பட் இது மாதிரி கொண்டு வந்தால் இட் வில் பி வெரி பெட்டர். இது வந்து என்னோட ஓன் ஒப்பீனியன் தான். சிஸ்டம் பற்றி நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா அது வந்து நானும் அந்த பார்ட் ஆஃப் த சிஸ்டம் தான். நான் நாளைக்கு வந்து யாரையும் அப்போஸ் பண்ணிட்டு சொல்ல முடியாது. பட் திஸ் மை ஒப்பீனியன். லைக் இந்த இருந்தால் ஒரு ஃபியூச்சர் செக்யூராக இருக்கும். எக்கானமி சேஞ்சஸ் நிறையா சேவ் பண்ணலாம். ஃபியூச்சர் பற்றி நிறைய பேர் யோசிக்கிறாங்க, பயப்படுறாங்க. ஸோ அதுதான். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, டோன்ட் ஜஸ்ட் லைக் டிபெண்ட் ஆன் ஒன் ஜாப். ஸோ ஒரே ஒரு ஜாப் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கன்சல்ட் கிராப் பண்ணுங்கள், ட்ரை அவுட் பண்ணுங்கள். அந்த ஸ்டெபிலிட்டி விஷயம் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாகிட்டு இருக்குது. இப்போ எல்லாராலையுமே இருக்க முடியல, ஒரு இடத்துல இருக்க விட மாட்டாங்க. ஸோ ஸ்கில்ஸ் பில்ட் பண்ணுறது, ஆப்ஷன்ஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி, இது எல்லாமே ரொம்ப முக்கியம் தான் நமக்கு. அட் த சேம் டைம் இந்த மோஸ்ட் எஜுகேட்டட் பர்சன்ஸ் வின் பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாருக்குமே இம்பாக்ட் ஆகுது. நல்லா படித்து நல்ல வேலையில் இருந்தோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும் நாளைக்கு உங்களுக்கு எனிதிங் கேன் ஹேப்பன். ஸோ யூ ஷுட் பி வெரி அவேர். இதால் நம்மளோட ஓன் இண்டிவிஜுவலும் அஃபெக்ட் ஆகும் அண்ட் அதில் குளோபல் எக்கானமியும் அஃபெக்ட் ஆகுது. ஸோ எல்லாமே நடக்குது. ஸோ இஃப் பீப்புள் ஸ்டாப் ஏர்னிங் தே ஸ்டாப் பையிங். இதுதான் நான் சொல்ல வரேன். என்கிட்ட காசு இருந்தால் தான் நான் இன்னொருத்தனுக்கு நான் கஸ்டமர் ஆக முடியும். ஸோ அவனுக்குமே அது இம்பாக்ட் ஆகும். இப்போ எனக்கு காசு இல்லை அப்படின்னா அவனுக்கு கஸ்டமர்ஸ் வர மாட்டாங்க. ஹீல் ஆட்டோ கெட் இன்டு தட். ஸோ அதுவுமே அவனுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் லே ஆஃப் தான். நமக்காவது சொல்லி நீ வேலைட்டு போ அப்படி சொல்கிறாங்க. அவனுக்கு கஸ்டமர்ஸ் வரலன்னா அவனுக்கு ஆப்வியஸ்லி வேலையே இருக்காதுல்ல.
அவன் யார்கிட்ட பொருள் வாங்குவான், அவன் எப்படி அவன் எம்ப்ளாயிஸ் சேலரி தருவான். ஸோ இது எல்லாமே ஒரு செயின் தான், எங்கே சுற்றினாலும் ஒரு இடத்துல லிங்க் ஆகுது. ஸோ லெட்ஸ் சி லைக் இது ஏஐயால் தான் நடக்குதா இல்லை ஜென்ரலாகவே நம்ம லைஃப் மாறப்போதா, இன்னும் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போது யாருக்கும் தெரியல. பட் வாட் ஐ ஆல்வேஸ் சே இஸ் லைக் பி ரெடி, ஹேவ் சம் பேக்கப். ஸோ இதெல்லாமே ரெடியாக வச்சுங்க, ஏன்னா எனி திங் கேன் ஹேப்பன், லைஃப் இஸ் ஸோ அன்சர்டைன். தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு டாக். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் டெஃபினெட்லி கிவ் அ லைக். உங்கள் ஃபீட்பேக் டெஃபினட்டாக கமெண்ட்டாக சொல்லுங்கள். ஸோ தட் அதை வச்சு நான் நிறைய வீடியோஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதனால தான் ரெகுலராக வீடியோஸ் போடுறேன். ஸோ லெட்ஸ் see how the world changes and we'll be also part of that. Let's meet in another video. Thank you. Bye.